தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் 3000க்கும் மேற்பட்ட திரையிசை பாடல்களை பாடி புகழ்பெற்றவர் பி ஸ்ரீனிவாஸ். தமக்கென தனிப்பாணியை வகுத்து கொண்டு மென்மையான குரலில் திரையிசையின் மேன்மையை வெளிப்படுத்திய பி ஸ்ரீனிவாசுக்கு இன்று பிறந்த நாள். அவரது பிறந்த நாளில் அவரது இசை பயணத்தை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. பிரதிவாதி பயங்கர ஸ்ரீனிவாஸ் என்ற நெடிய இசையின் சுருக்கமான மெல்லிசைதான் பி ஸ்ரீனிவாஸ். தமிழ் திரை இசையின் மறக்க முடியாத பெயர். 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22ஆம் தேதி ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் பிறந்த இந்த கானக்குயிலுக்கு சிறுவயதிலிருந்தே இசையின் மீது ஒரு ஈர்ப்பு. தந்தை அரசு ஊழியர், தாயார் இசை ஆர்வம் மிக்கவர். தாயின் ஆர்வம் தனையனையும் தொற்றிக்கொண்டது ஆச்சரியமல்லவே. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? பி ஸ்ரீனிவாசின் மாமா நாடக கலைஞர் என்பதால் ஸ்ரீனிவாசுக்கு 12 வயது இருக்கும்போது தான் நடித்த நாடகத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். இந்த மேடையில்தான் மெல்லிய பூங்காற்றாய் புறப்படத் தொடங்கியது பி ஸ்ரீனிவாசின் இசை பயணம். பிகாம் பட்டப்படிப்பை முடித்து இந்தி மொழியையும் கற்றுத் தேர்ந்த பி ஸ்ரீனிவாசின் இசை ஆர்வம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தது. பள்ளி நாட்களில் இருந்தே முகமது ரஃபி குரல் மீது குறையாத காதல் கொண்டு வளர்ந்த பி ஸ்ரீனிவாஸ் பட்டப்படிப்புக்கு பிறகு இசைதான் தமக்கேற்ற உலகம் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் பி ஸ்ரீனிவாசின் முடிவு சரிதானா? இசைத்துறையில் ஸ்ரீனிவாசால் சாதிக்க முடியுமா என ஒரு ஜோசியரிடம் பி ஸ்ரீனிவாசின் தந்தை கேட்க, இசைத்துறையில் பி ஸ்ரீனிவாசுக்கு எதிர்காலமே இல்லை என ஜோசியர் பதிலளித்தாராம். இந்த ஜோசியம் பலிக்காமல் போனது, பகல் கனவாய் ஆனது. அதனால் ரசிகர்களுக்கு கிடைத்த இவரின் இசை விருந்து தெவிட்டாத தேனானது. சித்திரை நிலவே, அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு, உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. ஆங்கிலம், உருது உட்பட 8 மொழிகளில் புலமை பெற்றவர். இவற்றில் பல பாடல்களையும் எழுதியுள்ளார். மதுவண்டு என்ற புனைப்பெயரில் தமிழ் கவிதைகளை எழுதினார். வறுமையின் நிறம் சிவப்பு, நண்டு ஆகிய திரைப்படங்களில் வரும் இந்தி பாடல்களை இவரே இயற்றினார். தமிழ் திரை இசை உலகில் காலத்தால் அழியாத காலங்களில் அவள் வசந்தம் எனும் காவிய பாடல் உட்பட பல பாடல்கள் பி ஸ்ரீனிவாசின் வசந்த குரலால் வான்புகழை எட்டின. ஏஎம் ராஜாவுக்கு பிறகு காதல் மன்னன் ஜெமினி கணேசனின் குரலாகவே ஒலித்த பி ஸ்ரீனிவாஸ் அவருக்காக பாடிய பல பாடல்கள் சுவை தரும் பலா பாடல்கள். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. கன்னடத்தில் ராஜ்குமார் முன்னணி நாயகனாக வலம் வருவதற்கு பி ஸ்ரீனிவாசின் பின்னணியும் ஒரு காரணம். அநேகமாக பெரும்பாலான அவரின் அனைத்து படங்களிலும் பி ஸ்ரீனிவாஸ் பின்னணி பாடியுள்ளார். தனது குரலால் காற்று மண்டலத்தையே இனிப்பாக்கி வைத்திருந்த பி ஸ்ரீனிவாசிடம் இருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி அவரது சுவாச காற்று விடை பெற்றது. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது, வளரும் ஆசைக்கு அளவேது. பாட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பல உணர்வுகளை எழுப்பி விடுகிறது. பாதி இரவில் கண் விழிப்பதும்,
பாட்டு கேட்டுக்கொண்டே விடியும் வரை உறங்காதிருப்பதும் ஒரு சுகமான அனுபவம். அந்த சுகமான அனுபவத்தை தந்தன